விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனிடம் அவசர மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வரும் இந்த முன்கள பணியாளர்கள் 5 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் கிடைக்காததால் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்களது மாத சம்பளத்தையே நம்பியிருக்கும் இத்தகைய ஊழியர்கள் இந்த நீண்ட தாமதத்தால் கடுமையான நிதி நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர் என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் ஆற்றி வரும் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட துறைகளை முடக்கிவிட்டு நிலுவையில் உள்ள அனைத்து ஊதியங்களையும் தடையின்றி ஒரே தவணையாக விடுவிக்கவும், இனிவரும் மாதங்களில் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காமராஜர் மணி மண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டுமென புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனிடம் காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அளித்துள்ளார். காமராஜர் மணி மண்டப வளாகத்தில் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளும் போதிய இட வசதிகளும் ஒரு நூலகமும் இருந்த போதிலும் இது முழுமையான பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. எனவே இதனை புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு துடிப்பான மையமாக மாற்ற அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டுமென்று கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் காமராஜர் மணி மண்டப வளாகத்தில் UPSC, SSC வங்கி தேர்வுகள், நீட் மற்றும் JEE ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கோடிங், தரவு பகுப்பாய்வு மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 படிப்புகள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக சமூக நலத்திட்டங்களுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து விரிவான செயலாக்க திட்டத்துடன் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியின் மரப்பாலம் சந்திப்பில் புதிய யூ-டர்ன் போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநரிடம் அவர் அளித்த விரிவான கோரிக்கை கடிதத்தில் சிவாஜி சிலை சந்திப்பு முதல் மரப்பாலம் சந்திப்பு வரையிலான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான போக்குவரத்து ஆய்வுகள், கள மதிப்பீடுகள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களின் அடிப்படையில் இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை வெற்றிகரமாக குறைத்து யூ-டர்ன் மனிதன் என்று அழைக்கப்படும் மனநீதி அவர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் இந்த வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு மார்டின் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தங்களது முழு ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மிக குறைந்த செலவில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த புதிய போக்குவரத்து முறையை ஆரம்பத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் ஒரு முன்னோடி திட்டமாக, அதாவது பைலட் ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்தலாம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டிற்கு பொதுமக்கள் வழங்கும் வரவேற்பு மற்றும் தொழில்நுட்ப குழுவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இத்திட்டத்தை நிரந்தரமாக்குவது குறித்தும் பிற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்வது குறித்தும் அரசு பரிசீலிக்கலாம் என எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கடுமையான சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க இந்த முறை உதவும் என்றும் பயண நேரம் கணிசமாக குறையும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மிச்சமாவதுடன் கார்பன் உமிழ்வு குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைவதும் தடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களைப் போலன்றி மிக குறைந்த செலவில் பெரும் நன்மைகளை தரக்கூடிய இந்த புதுமையான போக்குவரத்து மேலாண்மை திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளித்து வழிகாட்ட வேண்டும் என்று எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அண்ணாமலை ஹோட்டல் எதிரே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் சாரம், சக்தி நகர், சுந்தர மேஸ்திரி வீதி, கொசுப்பாலை மற்றும் ஞானப்பிரகாசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதையடுத்து பள்ளி முதல்வர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறை மற்றும் தன்வந்திரி நகர் காவல்துறை அதிகாரிகளிடம் பள்ளி வளாகம் அருகே காலை மற்றும் மாலை நேரங்களில் தலா 1 மணி நேரம் காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். வழக்கறிஞர், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர், லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காமராஜர் சாலை மார்க்கமாக உள்ள அண்ணாமலை ஹோட்டல் எதிரில் அமைந்துள்ள அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால அந்த பள்ளி தலைமை ஆசிரியரும் பொதுமக்களும் எங்க காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில அங்க வந்து காலையில பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் மாலையில பள்ளி விட்டு வீட்டுக்கு போகும்போதும் போக்குவரத்து காவல்துறையும் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்களையும் பணியில் அமர்த்தும்படி கேட்டுக்கொண்டாரு. அதன் அடிப்படையில சம்பந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு காவல்துறையான எஸ்பி அவரிடமும் போக்குவரத்து காவல்துறை எஸ்பி அவரிடமும் மனு அளித்தேன். அதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட துறை ரீதியான காவல்துறையான தன்வந்திரி நகர் காவல் நிலைய ஆய்வாளரிடம் மனு அளித்தோம். மனுவை பெற்றுக்கொண்டு அவர் உடனடியாக அந்த நேரத்தில் காவலர்களை பணியில் அமர்த்தி இடர்களை தவிர்க்குமாறு நம்மளுக்கு வாக்களித்துள்ளார். அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் மனு அளித்து 24 மணி நேரத்திலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களும் காமராஜ் நகர் தொகுதி மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் மேற்கு திரிபுரா, ஆந்திரா மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடம் பெறப்பட்ட கடிதம் அடிப்படையில் மும்பை நிறுவனம் தயாரிக்கும் மோக்ஸ் கிளேவ் 625, சிக்கிம் நிறுவனம் தயாரிக்கும் கிளேவம் 625, பெங்களூரு நிறுவனம் தயாரிக்கும் 625 டியோ என்ற ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் ஹரியானா யமுனா நகர் மணப்பூரில் உள்ள நிறுவனம் தயாரிக்கும் டெல்மினஸ் என்ற உயர் இரத்த அழுத்த மாத்திரை ஆகியவை தரம் இல்லாதவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகளை புதுவையில் விற்க தடை விதிக்கப்படுகின்றது. மருந்தகங்கள் இந்த மாத்திரைகளை உடனடியாக உற்பத்தியாளர் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறியியல் பணி காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயில்களும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயில்களும் மாற்றம் செய்யப்படுகின்றன. திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுவை மெமு விரைவு ரயில் வரும் 24, 27 தேதிகளில் விழுப்புரம் சந்திப்பு வரை மட்டும் இயக்கப்படும். புதுவையிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும். புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வரும் 24, 27 தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகின்றது. இந்த ரயில் விழுப்புரம் ரயில் சந்திப்பிலிருந்து பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும். தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். கொம்பாக்கம்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார்
அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம் பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை கவனமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினர். பின்னர் அவர் பேசுகையில், கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டியை நடத்தியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு மாதம் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவன் பிரஜன் விருது மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்க் எடுத்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் மோட்டார் பைக் கடந்த 24ஆம் தேதி திருடப்பட்ட நிலையில் அவரது புகாரின் பேரில் திருக்குணர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுரப்பாக்கம் எல்லைப் பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனைகள் சந்தேகத்திற்கிடமாக வந்த பைக்கை சோதனை செய்தபொழுது அது திருடு போன பைக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விழுப்புரம் சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரை போலீசார் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏற்கனவே அடிதடி வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனாமை சேர்ந்த பலேபு போசையா தலைமையில் 3 விசை படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வழக்கம் போல் மீன்பிடி பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் வீசிய வலையில் ஏராளமான காணாங்கழுத்து மீன்கள் சிக்கின. மொத்தமாக சுமார் 6 டன் அளவிலான மீன்கள் கிடைத்ததாக கூறப்படுகின்றது. வலையில் சிக்கிய மீன்கள் அதிக அளவில் துள்ளி குதித்த காட்சி அங்கிருந்த மீனவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து பிடிப்பட்ட மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து புதிய காணாங்கழுத்து மீன்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் மீன்பிடி துறைமுக பகுதியில் திரண்டனர். சந்தைகள் 1 கிலோ காணாங்கழுத்து மீன் ரூபாய் 70க்கு விற்பனையானது. அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்களும், குறைந்த விலையில் புதிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கைவினை கலைகளை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. பத்மஸ்ரீ முனுசாமி உள்ளிட்ட 4 கைவினை கலைஞர்கள் மாணவர்களுக்கு காகிதக்கூழ் பொம்மைகள், மண் பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்தனர். மேலும் கைவினை தொழிலின் முக்கியத்துவம், தொழில் முனைவர் வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரம்பரிய தொழில்கள் நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அவை மேலும் வளர்ச்சியடையும் என கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் ரூபச்சந்தர் தெரிவித்தார்.
அமைப்பின் சார்பாக டிராஃப்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் CDAP ஸ்கூல்ல போய் பசங்களுக்கு, அதாவது இளமையில் கல் அப்படி சொல்ற மாதிரி பசங்களுக்கு 3 நாள் ப்ரோக்ராம் 4 கைவினை கலைஞர்கள் மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் அவார்டு வின் பண்ண மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் வச்சு 4 வகையான கைவினை பொருட்களை எவ்வாறு செய்வது அது நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு வந்திருக்கோம். முக்கியமா அரசு மேல்நிலை பள்ளிகள்ல நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்றப்ப மக்கள், நம்முடைய மாணவர்கள் வந்து கைத்தொழிலை எப்படி கத்துக்கிறது, அதனால என்ன பலன், வருங்காலத்துல கைவினை பொருள்ல ஏற்றுமதி செய்வது எப்படி, அவர்களை ஒரு தொழில் முனைவராக எப்படி மாற்றுவது, அந்த கலையில ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரும் ஒரு நோக்கத்தோடு 3 நாள் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு இங்க நாங்க நடத்துறோம். இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம மாணவர்கள் வந்து இளமையிலேயே இந்த வயசுலேயே அவங்க பசுமரத்தாணி போல அவங்க மனசுல இது பதியும். இதனால் வந்து வருங்காலத்துல அவங்க படித்த படிப்போட இது ஒரு தொழிலாக அவங்க ஏத்துக்கலாம். அதனால ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இது நீரை அகற்றாதுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம கைவினை பொருள் வந்து பாரம்பரிய தொழில அழியாமல் நலிவடையாமல் இதை கத்துக்கிறதுனால இது மென்மேலும் வளரும். அதனால இளைய சமுதாயத்தை நாங்க மனசுல வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றோம். பேப்பர் மேஷிங் காகித கூழ்ல செய்யற ப்ராடக்ட் பண்ணி செய்யறாங்க. இன்னொரு சார் வந்து பாட்டரி, அதாவது மண் பாண்டம், களிமண்ணாலான மண் பாண்டங்கள் எவ்வாறு செய்வது அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு மேடம் வந்து கைவினை கலைஞர் மேடம் வந்து பனை ஓலையால் ஆன பொருள் எவ்வாறு செய்வது அது சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு வந்து ஸ்டோன் கார்விங், ஸ்டோன்ல கல்லாலான கலை சிற்பங்களை எவ்வாறு செய்வது அது சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்னதான் புத்தக படிப்பு படித்தாலும் ஒருத்தர் கிட்ட இருந்து, ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு செயல்பாடு, இது எவ்வாறு செய்வது, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த பயிற்சி வந்து கிடைக்கிறப்ப கற்றலிடம் கேட்டலே நன்றுங்கிற மாதிரி இது கேட்டு பார்த்து அந்தந்த சந்தேகத்தை அப்பப்ப அவங்க நிவர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பயிற்சி கிடைக்கிறது. ஆகவே இந்த கிராஃப்ட் டெமோங்கிறது வந்து நேரடியாக மாணவர்களிடையே போய் சேர்றதுக்கு 100% 100க்கு 100 ஒரு வாய்ப்பு அமைகிறது. புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் MP, தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது எதிரிகளை சரியாக மதிப்பீடு செய்யாததே தோல்விக்கு காரணம் என தெரிவித்தார். காங்கிரஸ்க்கு 50 ஆண்டுகளாக அதிகார பகிர்வை மருத்துவர்கள் தற்பொழுது தாவேகா அரசை குறை கூறுவது அவர்களது வருத்தத்தின் வெளிப்பாடுதான் என்றும், ஆட்சியில் பங்கு தர தயாராக இருப்பது காங்கிரஸ் மட்டுமே என்றும் அவர் கூறினார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் அதிகாரத்தை பகிர விரும்பாத நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்தார். புதுவை முத்தியால்பேட்டை லோர்து நகரை சேர்ந்தவர் அசான் அலி. புதுவை முத்தியால்பேட்டை மணிகுண்டின் அருகே உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் பணியாற்றி வருகின்றார். நேற்று முன்தினம் இரவு இவர் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். நேற்று காலை வழக்கம் போல கடையை திறக்க வந்தபோது கடையின் முன்பக்க ஷட்டர் மற்றும் கதவில் பூட்டப்பட்டிருந்த 2 பூட்டுகள் உடைக்கப்பட்டு கடை திறந்து கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையில் பழுது பார்க்க கொடுக்கப்பட்டிருந்த செல்போன்கள் உள்ளிட்டவை திருடு போயிருந்தது. இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும். இதுகுறித்து அசான் அலி முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை மற்றும் அருகிலிருந்த CCTV காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து புதுச்சேரியில் தங்கி வேலை செய்யும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சதீஷ் என்பவரை கைது செய்தனர். இதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நேச வாசல் சபை மாதாந்திர ஊழியர்கள் கூடுகை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மரணத்தை ஜெயித்தவர் அறக்கட்டளை மற்றும் புதுவை புரட்சி ஊழியர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்தும் மாதாந்திர ஊழியர்கள் கூட்டம் புதுச்சேரி புவன்கரை வீதியில் உள்ள மாதவா மருத்துவமனை அருகில் நேச வாசல் சபையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு தேவ செய்தி பாஸ்டர் ஆரோக்கியராஜ் மற்றும் நிறுவன தலைவர் மோசஸ் சுப்பிரமணியம், ஜாஸ் ஜெர்மன், பொதுச் செயலாளர் வெங்கடேசன், செயலாளர் உஷா மோசஸ், பொருளாளர் மீட் பரசன், ஒருங்கிணைப்பாளர் சந்தானகுமார், துணைத் தலைவர் டேனியல், துணை ஒருங்கிணைப்பாளர் அற்புதராஜ், செய்தி தொடர்பாளர் சுந்தர்ராஜ், அவைத்தலைவர் வேதரத்னம், ஆண்டனி ராஜ், ஆரோக்கியராஜ் மற்றும் பழைய பொது நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊழியர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் அரசுவையுடன் மதிய உணவு வழங்கப்பட்டது.
லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் அனைத்து மக்களுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து துவக்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சிநகர் பகுதிகளில் வழங்கியதன் தொடர்ச்சியாக இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள குறிஞ்சிநகர், அசோக் நகர், செல்லப்பெருமாள் பேட்டை, சாந்தி நகர், நெசவாளர், மகாவீர் நகர், பெத்தசட்டிப்பேட்டை, மடுவுப்பேட்டை, சேத்தினால் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் பயன்பெறும் மக்களுக்கு இலவச அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய திருவிழா இன்று ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பளிக்கப்பட்டது. நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில்
பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் BCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.